அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வியும் பதிலும். சிறுவர் இமாமத் செய்யலாமா? கேள்வி கேட்பவர் புதுக்கோட்டையை சேர்ந்த அப்துல் லத்தீப். அப்துல் லத்தீப் அவர்களுக்கு சிறுவர் இமாமத்து செய்யலாமா என்று கேட்டிருக்கின்றீர்கள். பதில் கொஞ்சம் நீளமாக இருப்பதினால் 2 பதிவாக தருகின்றோம். சிறுவர் இமாமத் செய்யலாமா? சிறுவர் நன்கு குர்ஆனை ஓதத் தெரிந்தவராக இருந்தால், அதாவது குர்ஆனை பிழையில்லாமல் ஓதத் தெரிந்தவராக இருந்தால் தாராளமாக இமாமத் செய்யலாம். அதன் விவரத்தை பார்ப்போம். இமாமத் செய்பவரின் தகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது குர்ஆனை நன்கு ஓதத் தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் கூறினார்கள், அல்லாஹ்வின் வேதத்தை நன்கு ஓதத் தெரிந்தவரும் அதை முதலில் ஓதக் கற்றுக்கொண்டவரும் மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிப்பார். அவர்கள் அனைவருமே சம அளவில் ஓதத் தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களில் முதலில் நாடு துறந்து ஹிஜ்ரத் வந்தவர் மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிக்கட்டும். அவர்கள் அனைவரும் சமகாலத்தில் நாடு துறந்து வந்தவர்களாக இருந்தால் அவர்களில் வயதில் மூத்தவர் மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிக்கட்டும். ஒருவரது வீட்டிலோ அல்லது ஒருவருடைய அதிகாரத்திற்குட்பட்ட இடத்திலோ அவருடைய அனுமதியின்றி நீங்கள் தலைமை தாங்கி தொழுவிக்க வேண்டாம். ஒருவருடைய வீட்டில் அவர் உங்களுக்கு அனுமதி அளித்தால் தவிர அல்லது அவரது அனுமதியின்றி அவரது விருப்பின் மீதும் நீங்கள் அமராதீர்கள் என்று நூல் முஸ்லிம் 1193 பதிவாகியுள்ளது. குர்ஆனை நன்கு ஓதத் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இமாமத் செய்பவருக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதியாகும். இதற்கு அடுத்து தான் பெரியவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே சிறுவராக இருந்தாலும் குர்ஆனை நன்கு தெரிந்தவராக இருப்பின் தாராளமாக பெரியவர்களுக்கு இமாமத் செய்யலாம் என்பதுதான் ஹதீஸிலிருந்து கிடைக்கும் தீர்வாகும். இதை பின்வரும் நபிமொழி தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அம்ரு பின் ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் காணுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.